கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கும், கேபி சிஸ்டம்ல எப்படி செக் பண்ணணும் அப்படின்ட்டு பார்க்கலாம். கஸ்ப் அப்படின்றது ரொம்ப முக்கியம். கேபி சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் கல்யாணம் அப்படின்னாலே நம்ம 7th கஸ்ப் தான் பார்க்கணும். இங்க வீனஸ் வந்திருக்காங்க. ஸோ இந்த வீனஸ் என்ன சொல்றாங்க காம்பினேஷன் படி அப்படின்ட்டு பார்க்குறப்போ இங்க 10th ஹவுஸ் அப்படின்றது இருக்கு இல்லையா? ஸோ இந்த 10th ஹவுஸ் என்னென்ன விஷயங்களை இண்டிகேட் பண்ணுது அப்படின்ட்டு பார்க்கலாம். பாருங்க, இங்க நான் கொடுத்துருப்பேன். ஸோ ஈகோயிஸ்டிக், அக்ரெசிவ் பிஹேவியர், ப்ராக்டிக்கல் மைண்ட் செட் அப்படின்றது இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் அதே 10th ஹவுஸ் 2, 4, 7, 9, 12ஓட சேர்ந்திருந்தா குட். ஆனால் 1, 5, 6, 8ஓட சேர்ந்திருந்தா கொஞ்சம் பேட் அப்படின்ட்டு இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். இந்த 10th ஹவுஸ் யார் கூட இருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஹவுஸ் கூட இருக்காங்க. ஸோ இது மேரேஜ் லைஃபுக்கு குட்டா வீக்கா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வீக் தான். அண்ட் இவங்களுக்கு வீனஸினுடைய புக்தியில மேரேஜ் லைஃப்ல ப்ராப்ளம் நடந்துச்சு. அண்ட் பிரேக் ஆகி செகண்ட் மேரேஜுமே கூட ஆகியிருக்கு. ஸோ பிரேக் ஆனதுக்கு ரீசன் பாருங்க, இந்த ஒரு நட்சத்திர லார்டு புதா 10th ஹவுஸ் அண்ட் இந்த ஒரு நட்சத்திர லார்டு அகெயின் புதா 10th ஹவுஸ். ஸோ இது பிரச்சனை அப்படின்றத ப்ராக்டிக்கலாக எடுத்துட்டு சரி மூவ் ஆன் ஆகிற மைண்ட் செட்டை கொடுக்குது. ஸோ செகண்ட் மேரேஜ் ஈஸியாக நடந்துருச்சு. ரீசன் என்னன்னா இந்த 2, 9, 4, 7, 11 அப்படின்ற காம்பினேஷன் என்ன இருக்கு. ஸோ இது செகண்ட் மேரேஜுக்கு ஈஸியாக ஹெல்ப் பண்ணி கொடுத்துச்சு. இந்த கோர்ஸ் அண்ட் இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு பை பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தாராளமாக நீங்கள் ராகாஸ் ஆஸ்ட்ரோக்கு கால் அல்லது வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.